கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையில்லா நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சகல நன்மைகளோடு, சகல கிருபைகளோடு, சகல ஆசீர்வாதங்களோடு கூட நீங்கள் இந்த மாதத்தில் நிறைந்திருப்பீர்கள். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தில் வந்த இந்த கால வேளையிலே இதன் மூலயமா உங்களோடு பேசுவதை நான் மகிழ்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த மாதத்தில் கூட உங்களை அற்புதமாக, ஆசீர்வாதமாக தேவன் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். விசேஷமாக வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. சங்கீதம் 91:14 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். முதலாவதாக தேவன் மேலே வாஞ்சை உள்ளவர்களாக ஜெபிப்பதிலே, கர்த்தரை நோக்கி வேதத்தை வாசிப்பதிலே, அதன்படி கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதிலே வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். எப்பொழுதுமே நான் தேவனுக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக நான் உண்மையாக இருக்க வேண்டும், தேவனுக்கென்று நான் சுடர் விடுகிற தீபமாக இருக்க வேண்டும், நான் அநேகர்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முறையிடுவர்களாக வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். நல்ல விஷயத்தின் மேலே வாஞ்சை இருக்கணும். நிறையா என்னுடைய வாழ்க்கையிலே நம் இடறி போகாதபடிக்கு நல்ல விஷயங்களே, நான் இந்த தவறை பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், எது தவறு எது நன்மை என்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால நல்ல விஷயங்களிலே வாஞ்சை உள்ளவர்களாக தேவனை அறிகிற அறிவிலே அதிகமாக நாம் வளர வேண்டும். கர்த்தர் வேதம் இங்கே இரண்டாவது வார்த்தையாக என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே. இயேசு யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர், நமக்காக சகல நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு செய்கிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர் தேவனை அறிந்திருக்கிறாங்க. அவங்க தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடினாலே அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அதிகமாக வேதத்தை படித்து அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் என்ன பண்றாரு? நம்மளை வைக்கிறவராக இருக்கிறாராம். ஆகினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை உங்களுக்கு சுதந்திரமாக்கி நான் ஜெபிக்கிறேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, வானம் திறக்கப்பட்ட இந்த நல்ல வேளையிலே கடந்த மாதம் முழுவதுமாக எல்லாரையும் அற்புத விதமாக பாதுகாத்தீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே உம்மை தரிசிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்திலே இந்த மாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிற ராஜா. ஆசீர்வாதமாக, ஜெயமாக, எல்லா கிருபைகளோடு கூட, எல்லா ஆசீர்வாதங்களோடு, எல்லா மேன்மையோடு, எல்லா உயர்வுகளோடு எல்லாரும் ஆண்டவரே தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாசனில் கொடுக்க போறீர். நமக்கு நன்றி அப்பா. விசேஷித்த ஆசீர்வாதங்களே, ஆசீர்வாத கதவுகளை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் திறக்க போறீங்க. நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் இரத்தம் இந்த மாதம் முழுவதுமாய் ஜெயமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாறட்டும் அப்பா. இயேசுவின் மூலமாக ஜெபத்தெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதம் 91:14 நீங்கள் படித்து அதன்படி தேவன் உங்களை எப்படி விதமான ஆசீர்வாதத்தை உங்களை நடத்த போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கோடு கூட இருக்கிறார். உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எனக்காக ஊழியங்களுக்காகவும் அதிகமாய் ஜெபிங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். God bless you. God with you. ஆமேன். Thank you Lord.